Welcome back to Karthik Gram. ஏய் உன்னதான் வாடா பைசன் கால மாட்டாங்கிற மாதிரி எதனால பைசன் பேர் வச்சிருக்காங்கன்னு காட்டியிருக்காரு. என்ன பவர், அதுவும் அந்த ஸ்ட்ரெயிட்ல லாங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லாங் ஆன் அதுல அடிக்கிற சிக்ஸஸ்லாம் வந்து அப்படியே உண்மையாவே சொல்றேன், அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்க. செம்ம பவர் ப்ரோ. என்ன சொன்னாலும் மிச்சல் மார்ஷ் நீங்க அடிச்ச சிக்ஸ்லாம் அப்படி இருந்துச்சு. ஆர்சிபி வந்து கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே டிஸ்மேண்டில் பண்ண மாதிரி ஒரு நாக்கு. ஈவன் அர்ஷன் குல்கர்னி வந்து 24 பால் 17 ஆடியுமே ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு கமாண்டிங்கா இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே. அப்படின்னா அதுக்கு காரணம் மிச்சல் மார்ஷ் தான். நிறைய பேசுவோம் இன்னைக்கு கேம் பத்தி, ஆர்சிபி பேட்டிங் பத்தி பேசுவோம், நடுவில் கேம் ரெயின் இன்டரப்ஷனால பிச் பத்தி பேசுவோம். ஸ்ரீதர் சார் சொல்லுங்க, என்னாச்சு, எதனால ஆர்சிபி தோத்தாங்க, வாட் வென்ட் ராங் ஃபார் தெம்? நான் என்னோட கன்சர்ன் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஆர்சிபிக்கு டோட்டலி தே பேட் தர் பீக் கேம் இந்த ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸ். ஸோ அவ்வளோ பீக் அங்கவே கூடாது டீம். அதுவும் இல்லாமல் அதர் டீம்ஸ் வில் பி அசஸிங் வாட் தேர் ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் வீக்னஸஸ் ஆர் ஆல் தட். அதுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போடுவாங்க, அது மாதிரி பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் சாரி டு இன்டரப்ட் சார். ஆக்சுவலி நம்ம இந்த பீக் பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வீடியோல போட்டிருந்தப்போ ஏகப்பட்ட ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அன்னைக்கே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோல, நாங்க இன்னும் பீக்கே ஆகல, அது எப்படி ஸ்ரீதர் சார் பீக்குன்னு சொல்ல முடியும், பீக்கே ஆகாத ஆர்சிபி நீங்க பீக்குன்னு சொன்னீங்க, நாங்க பீக் ஆறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்ல அதை நான் சொன்னது வந்து சரியா போச்சா இல்லையா? கடைசி 3 கேமு சி ஐபிஎல் நான் 18 இயர்ஸ் ஃபாலோ பண்றேன்ப்பா. அதாவது ஒரு 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 சில டீம் வந்து ஒரு காம்பினேஷன் செட் அட் பண்ணி இது வந்து இந்த காம்பினேஷன் ஹஸ் நாட் சேஞ்ச் ஆக்சுவலி. இஃப் ஒன் பிளேயர் கோஸ் திஸ் வே தட் வே it will be total it's very difficult for them. Of course like they have the like they have players, but what I am trying to say is the shorter format of the game என்னன்னாக்க ரொம்ப சூப்பரா ஆடினீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே ஆடினீங்கன்னு வச்சுங்களா, பின்னால் டெஸ்ட் பண்ணும்போது நீ அம்மை ஆடினாதான் அது வந்து இட் வில் பேசிக்கலி ஹெல்ப் யூ இன் காங்கரிங் த அதர் மைல் ஸ்டோன்ஸ். அதுதான் எப்போதுமே. ஏன்னா லாங் டோர்னமெண்ட், ஆல்மோஸ்ட் 2 மாதம் டோர்னமெண்ட்டுங்கிறது போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் த வே யூ ப்ரோக்ரஸ். அது ஒன்று. தே ஹேவ் எ குட் டீம், நோ டவுட் அபவுட் இட். தேர் ஆர் சாம்பியன் டீம், நோ டவுட், இதில் ஒன்றும் இல்லை. பட் என்னோட அப்சர்வேஷன் வந்து ஐ ஹவ் பீன் ப்ரூவ்டு கரெக்ட் as you look at it. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எல்எஸ்ஜி வாஸ் வெரி ஹங்க்ரி டு பேசிக்கலி மேக் அ ஸ்டேட்மெண்ட், and the law of averages they have to do well. And also Mitchell Marsh is such a great guy, great T20 specialist actually. அவரு he has to come good. luckily விக்கெட் நல்லா இருந்தது இன்னைக்கு, பின் எடுத்துட்டாரு போட்டு. அது வந்து லக்னோ பத்தி நீங்க பேசணும்னே ஷாம் ப்ரோட்ட கேட்டுறேன். ஷாம் ப்ரோ, பல யுகங்கள் கழிச்சு எக்கானால ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு மட்டும் தான் வருதா இல்ல உங்களுக்கு மட்டும் தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. எக்கானால அதிசயமா கொஞ்சம் ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் பேட்டிங் கேம் பாக்குறதே வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல. இல்ல லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா வந்து இதே இடத்துலதான் இந்த ஜிதேஷ் சர்மா ஒரு கேமியோ அடிச்சு ஆர்சிபி உள்ள கூட்டு போவார். லாஸ்ட் இயர் இதே இடத்துல பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா கேமியோ கூட்டு போவார். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ கிளாஷ் ஆஃப் 2 ஆர்பி, ரஜத் பண்டிதா, ரிஷப் பண்ட். 2 பேர்ல யார் இன்னைக்கு அதிகமா தப்பு பண்ணுவாங்க, யார் இன்னைக்கு அதிகமா பிளண்டர்ஸ் பண்ணுவாங்கிறது தான் வந்து 2 பேரோட போட்டியா இருந்துச்சு. ஒரு பக்கம் மார்க்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஆள் உள்ள உட்கார வச்சுக்கிட்டு, அதுக்கடுத்து ஜாஷ் இங்கிலீஷை நீங்க ஆட வைக்காம ஒரு பிளேயிங் லெவன் போயிட்டு, இந்த பக்கம் இவர் ஒரு கிளவுன் மூவ் பண்ணாருன்னா, அந்த பக்கம் அவரு வந்து இப்ப என்ன கொஞ்சம் இப்ப என்ன ஷெப்பார்ட முன்னாடி இறக்கி விடாம குருணால் பாண்டியா வச்சு பண்ணிட்டு, இல்ல வந்து வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஆளை வந்து உட்கார வச்சுட்டு அவரு அந்த பக்கம் காமெடி பண்ணுறது. இப்போ இந்த 2 பேர் பண்றதுல யாரு வந்து சீரியஸான பிளண்டர் பண்ணாங்க தான் 2 பேர் போட்டியா இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி அர்ஷின் குல்கர்னி அவர் பாட்டுக்கு இந்தியா டெஸ்ட் ஸ்குவாட்ல ஆடுற மாதிரி ஜாலியா அவர் பாட்டுக்கு நிதானமா ஆடிட்டு இருந்தாரு. எந்த ஒரு பிரச்சனை இல்லை, யாருமே சொல்லவும் இல்லை. மற்றவங்க என்ன பண்ணா, கிளவுஸ் கொண்டு வரும்போதோ இல்ல ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டோ இல்ல வந்து தண்ணி கொடுக்கும்போது சொல்லுவான், கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஆடிட்டாரு. ஆனா அது மறைத்தது காரணம் பைசன் இன்னிங்ஸ். பைசன் எப்பவுமே நிக்க வச்சா என்ன பிரச்சனை, பைசனுக்கு வந்து அந்த ஃபீட் த பைசன் will be on a rampage அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து அந்த ரேம்பேஜ் மோட்ல அடிச்சாரு. ஃபுல்லஸ்ட் கிரெடிட். அண்ட் அதுக்கு சப்ளிமெண்டா கூட சில கேமியோஸ் வந்து பண்ணாங்க. ஸ்கேமரான் பூரான் வந்து திடீர்னு வந்து என்னையா நான் யாரு என்ன எவரு அப்படிங்கிற மாதிரி இந்த கோமால ஏன் சொன்ன மாதிரி போன மாதிரி மும்பை கூட அடிச்சாரு. இன்னைக்கு ஒரு நாக்கு. அடுத்து ரிஷப் பண்ணிட்டு 320 ஸ்ட்ரைக்ல அடிச்சாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நான் கண்ணை திறந்து பார்த்தேன். இல்ல வாசனைக்கு போய் கண்ணு செக் பண்ணுமா, ஆர்டர் ரிஷப் பண்ணிட்டா இல்ல வேற யாராவது வச்சு பார்த்தா அவரு 320 ஸ்ட்ரைக். இந்த கேமியோஸ் தான் அந்த ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வந்துச்சு. அண்ட் when RCB started
சூப்பரா வந்து அந்த பால வந்து சும்மா இப்படி தண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு ஷமி. இந்த தண்ணி காமிச்சதுல பெத்தல் காலி. அதுக்கு அடுத்து பீச் ஆஃப் டெலிவரி டு டிஸ்மிஸ் விராட். அவர் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எல்லா பால் அவுட் ஆயிட்டு ஆனந்த ரியாக்ஷன் கொடுத்தாரு. பட் ஃபுல்லா ஸ்ட்ரைட் டு பிரின்ஸ் யாதவ். இயன் பிஷப் ஆஸ் வி டாக் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சீக்கிரமா பிரின்ஸ் யாதவ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி T20 ஸ்குவாட்லயா கொண்டு வாங்க அப்படின்னு. he can bowl at the top, he can bowl in the middle and he can bowl at the death. பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த பாலை பேசுறதுல பிரேக் எடுக்கணும் சரி, ஒரு கன் போலரா கிடைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மேட்ச் கொஞ்சமாச்சும் வந்து LSG பக்கம் இருந்துச்சுன்னா பிரின்ஸ் யாதவ் அந்த ஸ்பெல்லிங் தான் சொல்லுவாங்க கார்த்திக். இல்ல ஷாம் ப்ரோ, டு கவுண்டர் யுவர் பாயிண்ட், ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அது ப்ரிகாஷனரி மெஷரா தான் ஆட வைக்காம இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் நம்ம கேம் பாக்குறப்ப தெரிஞ்சு, அதனால இருக்கலாம். அண்ட் டு யுவர் பாயிண்ட் அபவுட் வெங்கடேஷ் ஐயர், பட் வேர் டஸ் ஹி ப்ளே ப்ரோ? எங்க இடம் இல்ல யாருக்கு பதிலா ஆடுவாரு? ஹூ டு யூ ரீப்ளேஸ் ஹிம் வித்? இல்ல இன்னைக்கு சேஸ்ன்னு இந்த மாதிரி போகும்போது நீங்க டிம் டேவிட் இம்பாக்ட் சபா வச்சது பார்த்தாம இன்னைக்கு ரெயின் மார்ட் மேட்ச், ரெயின் அப்பப்போ வந்து போகுது. தைரியமா உங்க 2 பேர்ல வச்சு கீழே ஒரு ஹிட்டர் நீங்க வச்சிருந்தா நீங்க முடிஞ்சிருக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் குருணால் பாண்டியா மாதிரி இப்போ வெங்கடேஷ் ஐயர் பால் திருந்துருக்க மாட்டார்ல. இப்ப வெங்கடேஷ் ஐயர் வாஸ் தேர் டு ஹவ் டேக்கன் ஆன் தி ஷாட் ஃப்ரம் பால் பண்ண மாதிரி போயிருக்கலாம். குருணால் இல்ல ஷாம் ப்ரோ, பட் கேம் பாண்டியா ஸ்டார்ட் ஆறப்போ 20 ஓவர் கேமா தானே அவங்க பாத்துருப்பாங்கல்ல. அவங்க they would have not அவங்க வந்து கரெக்டா வந்து ரெயின் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பட் ஆனா வந்து 19 ஓவர் கேம் இந்த மாதிரி வரும்போது யூ நீட் டு பீஃப் அப் யுவர் பேட்டிங். கொஞ்சம் வந்து இன்னும் நல்லா உள்ள கொண்டு இல்ல ப்ரோ, பட் யார் அந்த 5th பவுலர்? குணால் நீங்க இல்லாம போனீங்கன்னா யார் பவுலிங் போடுவா? இது ஒரு क्वेश्चन இருக்குல்ல. வெங்கடேஷ் ஐயரே பவுலர் தானே. இல்ல ப்ரோ, குணால் வந்து உண்மையாவே as a bowler he has definitely impressed. நிக்கோலஸ் புரானே டாட் பால் 12 டாட் பால் போட்டுருக்காப்ல. நல்லா போட்டாரு bowling. சும்மா should not say not only that full flow இருக்கிற மார்ஷிங் போது நீங்க நல்லா போட்டாரு அவருக்கு. சோ and நிக்கோலஸ் புரானே வந்து சர்ப்ரைஸ் சார். அது எடுத்தோனே பவுன்ஸ் பாத்தீங்களா இல்லையா? உடைச்சிரண்டா ஹெல்மெட்ங்கறாரு. இல்ல அவருக்கு தான் சர்ப்ரைஸ். எனக்கு தெரியும் பவுன்ஸ் தான் போட போறாருன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது நல்லா தெரியும் எனக்கு. சரி சார், அப்புறம் ரெயின் இன்டரப்ஷன் எப்படி சார் இருந்துச்சு? பிட்ச் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் இது பண்ணுச்சா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரெயின் இன்டரப்ஷன் இல்லாம இருந்ததுனாக்கா மார்ஷ் நிறைய அடிச்சிருப்பாரு, 120 ரன்ஸ் இருப்பாரு. பாவம் அவர் வந்து செம்ம ஃப்ளோல இருந்தாரு. இன்டரப்ஷன் முடிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் பார்த்தாரு பாத்தீங்களா? பிகாஸ் he was very he was determined to score 100 today. நம்பர் 1. நம்பர் 2 ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா இருக்கு. சோ அவர் ஃபுல்லா ஆடினா போதும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு காஷியஸா ஆடினாரு. ஸோ இது விக்கெட்டு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஜிப் இருந்தது. இந்த நியூ பால்ல இவங்க செகண்ட் டைம் போலிங் போடும்போது இருந்தது. பட் அது வந்து இட் இஸ் நாட் அ ரீசன் ஃபார் RCB டு லூஸ். பிகாஸ் இந்த கிரவுண்ட்ல டைமென்ஷன் சைட்ல பெருசு. அதனால டெஃபினட்டா உதவுடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 210 இல்ல வாட் யூ திங்க் அபவுட் தேர் பேட்டிங் சார்? சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல வாய்ப்பு இருந்து விட்டாங்களா? இல்லாட்டி வந்து இல்ல அதாவது see I once again reiterate, RCB when they lose their openers in the inside 6 overs, most probably they lose the game. I'm telling you, I have told you 3 games. Compared to other teams, their middle order looks one of the most equally strong as like ஒரு 2-3 டீமோட அவங்க மிடில் ஆர்டர் தான் சார் பெஸ்டா இருக்கு. So they are one team who can பெஸ்ட் எப்படி தெரியுமா உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா இவன் அடிப்பான் ஹியூஜா அடிச்சு பிரச்சனை கிடையாதுப்பா. டீம் டேவிட் விழுந்து மேட்சை முடிச்சு கொடுக்கணும், புரியுதா? நீங்க பாத்தீங்கன்னா 3 பால் மிஸ் பண்ற ஒரு 6 அடிக்கிறாரு. நீங்க 2 பால் மிஸ் பண்ற பால் நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க பாத்தீங்கல்ல ரன்வேட ஓவர்ல அவரு நிறைய 3 பால் மிஸ் பண்ணாரு. அதெல்லாம் வந்து அட் எண்ட் அப்போ வந்து 4 பால்ல 6 ரன் தானே கணக்கு வருது. நீங்க டெக்னிக்கலா பார்த்தாக்கா see the 60 hits is a huge, I don't say no, but the thing is you are not in the game. நீங்க அவர் வரும்போது 12-13 இருந்தது, 15 கூட்டு போயிட்டாரே ஷாம் ப்ரோ. பட் ஆனா டிம் டேவிட் மேல ஹார்ஷா இருக்கிறது ஃபேரா ஷாம் ப்ரோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹார்ஷ் நான் சொல்லல. you see whether he finishes the game or not. இல்ல சார், பட் ஆனா ஃபேர் இனஃப் சார். பட் மை क्वेश्चन இஸ், அங்க ஜிதேஷ் சர்மா இருக்கார்ல சார், அவரு இன்னைக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவரை பத்தி நம்ம பேசணும். குணால் பாண்டியா அண்ட் ரொமாரியோ சோபோட்டோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே அதான் சார். டிம் டேவிடோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் குணால் அண்ட் ரொமாரியோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்க. எவ்ரிபடி ஆர் இந்த கைண்ட் ஆஃப் ரோல் தானே சார்? Sam, let me wait. See, what I am trying to say is, it's a team game. And பயங்கரமா நீங்க ஹைப் பண்ற பிளேயர் வந்து டிம் டேவிட். You tell me how many matches he has won. This is what the question is.
இட்ஸ் வெரி 17 சிம்பிள். பால் 40 ரன் சார். 17 பால் 40 சார் இன்னைக்கு. ஏன்பா நீ நான் ஒரு நல்ல பிளேயர் இல்லைன்னு நான் சொல்லலப்பா, அவர் ஃபினிஷ் பண்ணலங்கிறத நான் சொன்னேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இல்ல as a team, he didn't finish. as a team you டீம் கேம் lost தான் by சார். 10 runs. இல்ல சார், This is what it கரெக்ட் is. சார், கரெக்ட் சார், See, டீம் கேம் தான் சார். அவர் ஒரு பாட்டு அடிச்சார், மத்த டீம் மெம்பர்ஸ் ஏன் சார் பண்ணல மத்த டீம் கேட்கலாமே. மெம்பர் ஜிதேஷ், குணல், ஷெப்பர்டை கொஸ்டின் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அதே அவர் பாட்டுக்கு நீங்க வந்து 250 ஸ்ட்ரைக்கர்ல அவர் அடிச்சிட்டார் சார். நீங்க வந்து 4 ஓவர் 64 ரன் இருக்கும்போது அவர் 250 ஸ்ட்ரைக்கர்ல அடிச்சிட்டாரு. நீங்க சொல்றது டீம் பிளேயர்ஸ் லாஜிக் படிக்க மத்தவங்க என்ன பண்ணாங்க? ஆன் பாயிண்ட். That is not interesting. see அததான் நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு நாள்ல அதான் உங்ககிட்ட கேக்குறோம். அதான் நான் சொல்ல வரேன் நானு. see ஒரு நாள்ல உனக்கு நல்லா படுதுன்னு வச்சுக்கேன், அன்னைக்கு நீ முடிச்சு கொடுக்கணும். இன்னொன்னு உனக்கு நல்லா படாது, இன்னொருத்தனுக்கு படம் அவன் முடிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு என்ன ஆச்சு, அவர் முடிச்சு கொடுக்கல. அதுதான் நான் சொல்றேன். so many of the times what happens is, you know the capability, you cannot compare Jitesh Sharma with Tim David. Automatically strike rate is always high, but whether he finishes the game when he is set, this is what the thing is I am asking. இது வந்து எப்படின்னாக்க செட் பண்ண பிளேயர் ஃபுல்லா அடிச்சு முடிச்சு கொடுக்கணும் அந்த ஸ்டேஜ்ல. அதுதான் கணக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஐ வில் ஆல்வேஸ் அட் த சேம் டைம் ஐ ரியலி கிவ் லாட் ஆஃப் கிரெடிட் டு பந்த். நான் த வே இ பிரில்லியன்ட்லி போல்டு திக்வேஷ் ராத்தி லாஸ்ட் ஓவர். என்னோட ஆப்ஷனும் ராத்தி தான் இருக்கும். ஐ வில் டெல் யூ ரீசன் வை இட் வில் பி. அவர் என்ன பாடியில போடுவாரு, இவருக்கு ரொமேரோ ஷெப்பர்டுக்கு வெளில போட்டாதான் அடிப்பாரு. பாடியில போட்டனா பாருங்களேன், இப்படி உட்காந்து உடம்புல வாங்கிப்பாரு. நீங்க பாத்துருக்கீங்களா? ஸோ இது வந்து அனலைஸ் பண்ணி பண்ணிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் சார். அப்புறம் இன்னொன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க, ஷாம்ப்ரோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. என்ன கேக்குறாங்கன்னா, ஜேக்கப் டஃபியை வந்து விளையாட வச்சுட்டு ஷெப்பர்டை உட்கார வச்சுட்டு வெங்கடேஷ் ஐயர் இன் பிளேஸ் ஆஃப் பெத்தல் ஆடலாமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் தே ஆர் ஹேவிங் திஸ் ஒப்பீனியன். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? See, வெங்கி ஐயர் இஸ் a proven opener. அவர் வந்து இப்ப என்ன கேகேஆர் அன்னைக்கு வந்து டர்ன் அரவுண்ட் சீசன் 2021 வர காரணமே வெங்கி ஐயர் ப்ரொமோஷன் ஆஃப் தி ஆர்டர் தான். And knowing and ரஜத் பட்டிதார் and வெங்கி ஐயர் play domestic cricket like anything. என்ன பிலீஃப்னால வந்து உள்ள ஆட மாட்டாருன்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு தியரியே புரியல. வழக்கமா கமிங் ஃப்ரம் த சேம் ஸ்டேட் பிளே டொமஸ்டிக் கேம் டுகெதர்னா உள்ள வந்து இன்க்ளூசிவ் ஃபேக்டர் இருக்கணும். ஏன் வந்து வெங்கையரை கொண்டு வராம இருக்கிறாங்க? ஏன் வந்து வாட்டர் இஸ் லைக் டூ என்ன சொல்றது, அந்த அந்த சேலரி கேப் வச்சு வாட்டர் பாய்ன்னு சொல்லுவாங்க பத்தியா, ஹீஸ் டூ ஸ்கில் டு ஒர்க் ஆஸ் அ வாட்டர் பாய் ஓவர் இது. ஏன்னா ஓப்பனிங் பேட்டிங் ஓப்பனிங் பவுலர் பண்ண ஒரு ஆளு கேகேஆர்ல 2021 ஸ்குவாட்ல. அப்படி கொண்டு வந்து கீழே இன்னும் போலிங் நீங்க பீஃப் அப் பண்ண. ஏன்னா ரஷிக் தர் ஸ்டார்டட் டு லீக் ரன்ஸ். எந்த ரஷிக் தர் வந்து என்ன ஸ்டம் டு ஸ்டம் போலிங் போட்டு இல்ல ஸ்லோ ரன்ஸை போட்டு பண்ணிட்டு இருந்தாரோ, இங்க ரெண்டு பக்கம் புவியும் ஜாஷும் அந்த டைப் பண்ற ஸ்க்ரூ அவர் என்ன பண்றாரு, லூஸ் பண்ணி விட்டு போற மாதிரி இருக்கு. போஸ்ட் தட் இன்ஜுரி விச் ஹேப்பன். அதுக்கப்புறம் ரஷிக் தர் இஸ் நாட் த சேம் ரஷிக் தர் as he used to be. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஓவர்ல வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரன் கொடுத்து வச்சிருந்தாரு ரஷிக் தர். ஸோ இந்த லயபிலிட்டி உள்ள தூக்கிட்டு நான் வந்து இப்ப என்ன ஐ திங்க் டஃபியை உள்ள கொண்டு வருது ஐ வுட் சே நல்ல ஆப்ஷனா கொண்டு வந்து பார்ப்பேன் நான். இல்ல மை 2 क्वेश्चंस ஸ்ரீ சார். நான் 2 கேள்வி கேக்குறேன். ஒன்னு வந்து சால்ட் விளையாடுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெங்கடேஷ் ஐயருக்கு இந்த 11ல இடம் கிடையாது, கரெக்ட் தானே? அப்படி இல்லனா நீங்க ஷெப்பர்ட தூக்கிட்டு வெங்கடேஷ் ஐயர் ஆட வைப்பீங்களா? அந்த மாதிரி பண்ணுவீங்களா? வாய்ப்பே இல்ல. ஓகே இல்ல சி நான் என்னோட பாயிண்ட்டும் ஷாமோட பாயிண்ட்டுமே ஒண்ணுதான். சி நீங்க என்ன பண்றீங்க, ஷெப்பர்ட் வந்து என்ன ஆடுறாரு, 10 பால் ஆடுறாரு, 2 ஓவர் போடுறாரு மேக்ஸிமம். இம்பாக்ட் வந்து வெரி லெஸ் unless he gets a chance. Otherwise the team already wins. He doesn't have a role. Whereas if you bring Duffy, he has definitely a role, whether you bowl first or bowl second, and he is a wicket taking option. And Venkatesh Iyer at the top வந்தானாக left right combination நல்லா சேம் உனக்கு இருக்கு with விராட் கோலி. He is a proven player in a sense, you know, like KKR வந்து he was such a valuable player. சான்ஸ் கொடுத்தா தான் பண்ண முடியும். யூ காட் அண்ட் இஸ் a good fielder too. So I don't know why இது வந்து பெட்டர் ஆப்ஷன் ஃபார் them because Duffy is a wicket taking option. You have Hazelwood, Duffy and Bhuvneshwar Kumar, 3 bowlers inside 10 overs. If you can basically take wickets, then you are on top. இல்ல சார், அப்ப ரஷிக் தாரும் டிராப் பண்ணிடலாங்கிறீங்களா? இல்ல ரஷிக் தாரும் ஆடணும், 4 பேசர் ஆடணுங்கிறீங்களா? இல்ல ரஷிக் தார் ஆடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இவ்வளவு 3 ஸ்ட்ரைக் பவுலர் இருக்கும்போது you don't have to have the extra bowler. என்ன சொல்றீங்கன்னா பெத்தலுக்கு பதிலா வெங்கி ஆடலாம், ரஷிக் தாருக்கு பதிலா டஃபி ஆடலாங்கிறீங்க. அப்ப ஷெப்பர்ட் இருக்கட்டும்.
சி வெங்கி, விராட், ரஜத், டிடிபி, இது டாப் 4. ஓகேவா? இது டாப் 4. தென் மிடில் ஆர்டர் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட். 8 பிளேயர்ஸ் எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சு இல்ல பார்த்தா சார் கூட ஷெப்பர்ட் எனக்கு வேணாங்கிறாரு, அது கேக்குறேன். இல்ல அப்ப நான் 8 இல்ல யார் என் ஆடுவீங்க? ஆப்ஷன் கேட்டா I'll go with ஷெப்பர்ட். ஸோ இந்த 8 ஆப்ஷன் நான் ஃபில் பண்ணிடுவேன். மிச்சம் 9, 10, 11 ஆப்வியஸ்லி புவி, டஃபி அண்ட் ஹேசல்வுட், இம்பாக்ட் சபஸ், சுயா சர்மா. முடிஞ்சு போச்சு எனக்கு. ஃபைன், இன்னொரு இது ஸ்பின்னர் ஓகே. இன்னொரு இப்ப ஸ்பின்னர் நான் என்ன வந்து ஷார்ட் என்ன கேக்குறேன்னா, இல்ல இன்னொரு ப்ரோ நீங்க ஸ்பின்னர் சொன்ன குருணால் பாயிண்ட் பாண்டியா ஓகே. இருக்கு. இல்ல இன்னொரு ஸ்பின்னர் குருணால் பாண்டியா இருக்கான். இன்னொரு பேஸ் ஆப்ஷனுக்கு எனக்கு ஷெப்பர்டு இருக்கும். அந்த மேல வந்து வெங்கடேஷ் ஐயரும் போடுவான். பிரச்சனையே இல்லை இல்ல எனக்கு. இல்ல இது ஓகே, இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இப்ப நான் ஷார்ட் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஷெப்பர்ட் இல்ல அப்படின்னா யார் ஆடுவீங்கன்னு கேக்குறேன். ஷெப்பர்ட் கண்டிப்பா ஆடிதானே ஆகணும்னு கேக்குறேன். இல்லப்பா, ஆப்ஷன் டு பிளே ஷெப்பர்ட்னா ஆடு. என்னன்னாக்கா ஆப்ஷன் டு ஷெப்பர்ட் இல்லை அப்படின்னாக்கா ஆடணும் அவசியம் கிடையாதுன்ற நான். பிகாஸ் யூ ஹேவ் எனஃப் bowling ஆப்ஷன்ஸ் ஆஸ் அன் அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் டு டேக் விக்கெட்ஸ். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் ஒரு 11 எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த 11 பிளேயர் ரோல் இருக்காங்கிறதான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். 12th பிளேயரை விட்டுடு, அது வேற விஷயம். இதுல வந்து நீ யுவர் 11ல ஷெப்பர்டுக்கு ரோலே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் சோ மெனி ஃபேக்டர்ஸ் இன் த கேம். ஓகே திஸ் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல். ஓகே சார், அந்த அப்படியே மாதிரி நம்ம பிளேயர் எல்எஸ்ஜி அந்த மாதிரி பிளேயர் ஃபாரின் பிளேயர் நீ வச்சுக்க கூடாது. இட்ஸ் a wrong choice for 11. that's what my observation is. இல்ல பட் ஆனா சார் இப்போ இன்னைக்கு மாதிரி கேம்ல வந்து 3 ஓவர் 50 அடிக்கணுங்கிறப்ப ஷெப்பர்ட் இருந்தனால கொஞ்சம் மேட்ச் அலைவா இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இப்போ ஷெப்பர்டுக்கு பதிலா ஆடி இருந்தாங்க அப்படின்னா அங்க மேட்ச் வந்து பேட்டிங்கால அலைவா இருந்திருக்காதுல்ல. அப்படி நான் சொல்ல மாட்டேன். இப்ப டஃபி வந்து விக்கெட் இருந்தாருனாக்கா Runs கம்மியா இருந்தாலும் you can argue so many other ways. இல்ல இல்ல ஃபேர் இனஃப். நம்ம அப்படியே எல்எஸ்ஜி பவுலிங் போயிருவோம் சார். ஷமி, பிரின்ஸ் யாதவ், டிக்வேஷ், ஷபாஸ் எல்லாருமே வேர் ஆன் பாயிண்ட் டுடேல, வெரி ப்ரிசைஸ். அண்ட் எல்எஸ்ஜி நல்லா பவுலிங் போட்டாங்க. ஷபாஸ் இன்னொரு நல்லா போட்டுருக்கலாம். முதல் 2 பால் போட்டாரு ஷெப்பர்டுக்கு, மட்டமான பால். அவங்கள தூக்கி போட்டானா ஆட தெரியாது. ஏன்னா விக்கெட் இஸ் டூயிங் சம்திங். ஒரு பால் நேரா போறது, ஒரு பால் டேர்ன் ஆகுது. இது எதையுமே யாரும் சொல்லி விட மாட்டாங்கன்னு தெரியல. அவன் தப்பா ஆடிருப்பாங்க. திக்வேஷ் அழகா போட்டாரு, பாத்தீங்கன்னா ஸ்லோவா போட்டாரு. பாத்தீங்களா நீங்க? சூப்பரா போட்டார். ஸ்லோவா ஃபாஸ்டா போட்டா தான் அடிப்பாங்க அவங்க. ஸ்லோவரா பாடியில போட்டாரு. அதிகம் அந்த பந்த் ரொம்ப நாள் சொல்லி நிறைய பேசி சொன்னாரு அவரு. அந்த ஒய்டு போட்ட பிறகு சொன்னாரு, பாத்தீங்களா நீங்க? இந்த பக்கமா போட்டு ஸ்லோவா போடுனாரு. சூப்பரா. அது பந்துக்கு யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் ஃபார் டுடே. ஐ அம் டெல்லிங் யூ, இந்த 10 ரன்ல வின் பண்றதுக்கு 9 ரன்ல வின் பண்றதுக்கு காரணம் அவர் எடுத்த இந்த சாய்ஸ். நான் நினைச்சிருந்தேன் தப்பு பண்ணக்கூடாது கரெக்டா. ஆனா அதுவும் இல்லாம 3 ஓவர் இவர் போட்டார்ல முதல்ல எடுத்தோடனே இவரு ஷபாஸ். தே நோ வேர் டு ஹிட் அண்ட் ஆல், தே வர் ரெடி. இவர் வந்து சர்ப்ரைஸ் ஆகி போச்சு அந்த உடனே. அதுவும் டிம் டேவிட் பாத்தீங்களா சார், அந்த 4 ஃபீல்டர் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இழுத்து வெளில போட்டு மேபி கொஞ்சம் ஷஃபிள் ஆகி வந்திருக்கலாமா சார் டேவிட்? அதான் நான் சொல்றேன் நான், he has got lot of limitations actually. if you bowl ஒரு கரெக்டா செட் பண்ணி போட்டாச்சுங்க, இஸ் நாட் தட் த்ரெட் ஆக்சுவலி. அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. this is why I am telling you, people are studying their hitting abilities, they will bowl accordingly. So that is why I am telling RCB is playing their peak game already. They have played. This is my observation. Okay, Shambro, அப்படியே predictions பேரலாம். Shambro, you have anything else to say about LSG? கடைசியா ஹோம்ல ஜெயிக்கிறாங்க. இல்ல nothing much. அவங்களுக்கு வந்து அட் லாஸ்ட் வந்து they found எப்படி ஜெயிக்கணுங்கிறத வந்து பார்த்தாங்க. நான் வந்து மணிமாறன், சித்தார்த்த, ஷபாஸ் அஹமத் 2 பேரும் யாராவது ஒருத்தர் வந்து சான்ஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கணும் சொல்லுவேன். வித் திக்வேஷ் ராத்தி நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம். போன சீசன் இந்த ஃபார்ம் இப்ப கிடையவே கிடையாது. போன சீசன் சைன் போட்டு எல்லாத்தையும் விட்டார் போல் இருக்கு. மண்ணுக்கு கை எழுதிய மொத்தமா அந்த ஃபிங்கர்ல டச் விட்டார் போல் இருக்கு. இந்த முறை வாங்கினு இருக்கிறாரு. இந்த வாட்டி அப்சர்வேஷன் என்ன, இந்த வாட்டி ரொம்ப ஷார்ட்டா போடுறாரு அவரு. போன வாட்டி எல்லாம் உள்ள இருந்து போடுவாரு, ரொம்ப ஷார்ட்டா போடுறாரு. அண்ட் ரொம்ப வேகமாவும் பால வச்சு ஸ்பின்னருங்கிற பியூட்டியே வந்து பால ஸ்லோ பண்ணி போடுறது தான் ஸ்பின்னர். நீ வேகமா போனா நீ ரைட்டா மீடியம் ஃபாஸ்டா போயிடலாம். எல்லாம் குணால் பாண்டியா கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குணால் பாண்டியாவோட ஒரு குணால் பாண்டியாவே நீ பாலுக்கு பால் பாத்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும்ல. ஒரு பால் 100, 110 பால் ஸ்பீடு போகும். இன்னொரு பால் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 79, 80 வந்து போடுவாப்ல. இல்ல அந்த ஒரு but you have to give Krunal Pandya a lot of credit because he bowls according to the batsman and the wicket. See, he is not a stereotype bowler. He is a very intelligent type of bowler. According to the batsman only he is bowling. So he is definitely a very intelligent cricketer, no doubt about it. போத் புவி அண்ட் குணால் பாண்டியா சைலண்டா வந்து சம்பவம் பண்ணிட்டு போறாங்க சார். புவியுமே நீங்க பாத்தீங்கன்னா 4 overs 34 நீட்டா போட்டு நீட்டா போயிட்டாரு. ஓகே, அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிருவோம். சோ ஆப்வியஸ்லி 3 பேருமே ஆர்சிபி தான் சொன்னோம். சோ 3 பேருக்குமே நான் எல்எஸ்சி தான். போங்காட்டம் ஒத்துக்கவே மாட்டேன். இல்ல போங்க சார், சொல்லுங்க சார், நேத்து ஷோ போடலங்கிறதுக்காக நீங்க வந்து இது பண்ண கூடாது. உண்மையில இல்லப்பா, no, I am telling you, I have an hunch
தட் தே ஆர் பிளேயிங் தேர். எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து பேட்டிங் விக்கெட் தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்கோர்லாம் 150 தான் இருந்தது. ஸோ பேட்டிங் விக்கெட் தான் போடுவாங்கன்னு தெரியும். இப்படி எவ்வளோ கிளிக் ஆகும் தெரியும். ஏன்னா இங்கிலீஷ் ஆடிச்சான்ல, தே பிளேட் இங்கிலீஷ் நோ. ஸோ ஐ வாஸ் திங்கிங் இங்கிலீஷ் வில் பிளே டுடே ஆக்சுவலி. See, Yeah. this thing is, their strategy is to play heavy, top heavy, and bowl a batting wicket there. Their bowling will bowl well there because they know the dimensions. Whereas visiting Okay. இதே bowling பாருங்க நீங்க சென்னையில அடி வாங்குவாங்க பாருங்க, வேற லென்த் போடுவாங்க. இப்பயே சொல்றேன் நான் உங்களுக்கு. I am ஓகே, telling you சோ now. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு சென்னை மேட்ச் முடிச்சுட்டு நம்ம பாப்போம். ஓகே, சோ சாருக்கு வந்து இன்னைக்கு பாயிண்ட், நம்ம 2 பேருக்கும் பாயிண்ட் கிடையாது. அப்படியே நாளை கேம் ப்ரிவியூ போயிருவோம். மக்களே எங்களோட அதுக்கு முன்னாடி கேம் ப்ரெடிக்ஷன் கரெக்டா சொல்லுப்பா. நீங்க முன்னாடி எல்லாமே வந்து இல்ல அது டிஸ்ப்ளே பண்றப்பே சேர்த்து போட்டுறேன் உங்க எஸ்ஆர்ஹெச். நான் ஒருத்தன் சூரியன் உதிக்கும்னு சொன்னேன், எல்லாம் சண்டைக்கு வந்துட போறாங்க. சூரியன் உதிச்சு கரெக்டா சார் மட்டமா சசாங்க் சிங் எத்தனை கேட்ச் சார் விடுவார்? கேட்ச் இவ்வளவு விட்டுட்டு இருந்தா என்ன சார் பண்றது? எவ்வளவு கேட்ச் சார், டீமே கேட்ச் விடுவானுங்க போல சார். ஒஸ்ட் சார் நேத்தெல்லாம். ஐயோ சரி விடுங்க, அந்த கேம் முடிஞ்சு நம்ம அப்படியே நாளைக்கு கேம் போயிருவோம். டெல்லி கொல்கட்டா. One point I wanted to make about the yesterday's Punjab game. They should have batted first. See, இந்த ஹாட் சம்மர்ல இவங்க வந்து எனக்கு வந்து இவங்களால முடியல. சரி நீங்க பாத்தீங்கன்னா ஆரியாலாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ல ஸ்ட்ரென்த்தே இல்லை. பாத்தியா சுருண்டுட்டாங்க ஹைதராபாத் வெயில்ல. பாத்தீங்களா இல்ல நீங்க? விடுறதை ஏத்துக்கவே முடியல சார். எத்தனை கேட்ச் இல்ல ஒரு கேட்ச். இவங்க வந்து they should bat firstமா. இங்க எல்லாம் வந்து இவங்க பேட் ஃபர்ஸ்ட் ஆடினா ஸ்ட்ரெngth த்ரூஅவுட் தி சீசன் பேட்டிங் செகண்ட் ஆன சார் இருந்திருக்கு சோ ஃபார். இவங்க கஷ்டப்பட்டுப்பாமா சேஸ் பண்ணும்போது. எஸ்ஆர்ஹெச் நீ வந்து அவன் ஹோம்ல வந்து கொஞ்சமாச்சு நீ வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணணும். நீ என்ன பண்ற, ஆட விட்டா அடிச்சிடுவான். எடுத்தோனே ஆட விட்டா அடிச்சிடுவான். நீ வந்து கொடைக்கிழமை கேட்ச் எல்லாத்தையும் வந்து இப்படி விட, அதாவது கீழே வந்து விடுறதுல இப்பதான் பாக்குறான். அந்த என்ன சார் எல்லாம் கிரவுண்ட் கிட்ட போய் கை வச்சுக்கிறாங்க. கீழே வந்து விடுறதுல இன்னொரு சான்ஸ் கிளாசன் சூப்பர். Sir, the way he guided his team, the way he led his team, bowling length, அப்படியே சூப்பரா. ஒண்ணுமே புரியல அவனுக்கு. வரல என்ன போடுறானே தெரியல அவனுக்கு. எப்படி கேட்ச் பிடிக்கணும்னு பேக்கமின் ஷோட் த வே he didn't drop a single thing. எல்லாமே ஹை கேட்ச், எல்லாமே ஹை கேட்ச். புடிச்சி இப்படிதான் பெரிய லெவல் கிரிக்கெட்டர்ப்பா. அதெல்லாம் பிராக்டிஸ் சொல்லி நீ இதெல்லாம் பேசணும் அவசியமே கிடையாது. ஹாப்பி பர்த்டே டு பேட் கமின்ஸ். அப்படியே நாளைக்கு கேம் போயிருவோம் சார். மக்களே எங்களோட பாயிண்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்றோம் பாருங்க. ஓகே ஸ்ரீதர் சார், என்ன 2 டீமுக்குமே டூ ஆர் டை டெல்லி கொல்கட்டா. வெரி இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் டுமாரோ. ஏன்னா கொல்கட்டா நல்ல மொமெண்டம்ல வராங்க, டெல்லி மொமெண்டமே இல்ல. பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் குவாலிஃபிகேஷன். ஏன்னா நாளைக்கு தோத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஐ கெஸ். ஸோ கேகேஆருக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த ஒரு மேட்ச் பஞ்சாபோட நெட் ரன் ரேட், ஐ மீன் மழை வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ இஃப் தே வின் தே ஆர் ஸ்டில் தே ஹேவ் அ சான்ஸ் இந்த டோர்னமெண்ட். ஸோ என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ தோணுது டெல்லி நாளைக்கு வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா what they will Delhi do tomorrow, I think, knowing Badani to some extent, Nishanka drop பண்ணுவாங்க. Okay, I think they'll play probably with Abhishek Porel or even Rana ஆட வைப்பாங்க ஓப்பனிங். They'll play Miller. என்ன பொறுத்த வரைக்கும் மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ், அது அக்ஷர் பட்டேல் அப்படி பின்னால் இருந்தானாக்கா, ஆசுதோஷ் அப்படி இருந்தானாக்கா செம்ம பேட்டிங் பின்னால. அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இவங்க ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடலாம். அதுவும் இல்லாமல் தைரியமாக பேட்டை விடலாம். கேஎல் ராகுல் இந்த மாதிரி போனால் அவங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பிகாஸ் போலிங் கொஞ்சம் செட்டில். நாளைக்கு ஐ எக்ஸ்பெக்ட் ஸ்டார்க் அண்ட் as well as குல்தீப் யாதவ் டு போல் வெல். அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு பிக் பேட்டிங் விக்கெட் தான் போடுவாங்க. ஐ திங்க் பேட்டிங் விக்கெட் தான் இருக்கும். We can expect KL Rahul to score runs tomorrow, and I expect Delhi to win. This is what I think. என்ன கேகேஆருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அண்ட் டெல்லியில யார் அந்த எக்ஸ்ட்ரா பேட்டர்? கருண் நாயர், விப்ராஜ் நிகம், who do you want to play? நாளைக்கு வந்து அவங்க ஆஸ் பர் த லேட்டஸ்ட் நியூஸ் பிச் நம்பர் 6 யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ பிச் நம்பர் 6 இஸ் த ஒன் விச் தே பிளேட் அகேன்ஸ்ட் பஞ்சாப். 260 அடிச்ச அந்த பிச் அதுதான் கொண்டு வர போறானுங்க. அண்ட் இதுல என்ன ஒரு சேடான விஷயம்னா, கேகேஆர் வந்து டிசியை வந்து 3 மேட்ச் வின்னிங் ஸ்ட்ரீக் 2024 இருந்து இங்க வந்து 3 மேட்ச் வின்னிங் ஸ்ட்ரீக்ல வந்து கேகேஆர் இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் தோ அஜின்கே ரஹானே ஹாஸ் a less strike rate versus both Kuldeep and with Akshar Patel.
பட்டேல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டு சொல்றாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் சாஹில் அந்த பறைக்குள்ள ஆனா பிள்ளைல அவரை வந்து திருப்பி கொண்டு வந்த சான்ஸ் கரெக்ட் இருக்கு. ஏன்னா வித் செட் அபிஷேக் பொறையில் கொண்டு வரலாம், இது பேர் என்ன 10 நிமிஷம் உட்கார வச்சு போட்டா கூட நான் மோர் தென் 10 ஆட வேணும். பிகாஸ் ஹி ஹேஸ் அந்த ஒரு அடிச்ச அந்த ஹிட்டிங் அந்த இனிஷியல் ஃபயர் பவர் கொடுக்கறதுல வந்து அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு சாஹில். ஸோ அவரை வந்து ஒரு சான்ஸ் நாளைக்கு டெல்லி ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரெண்டு டீமும் வந்து மஸ்ட்-வின் கேம்ல இருக்காங்க. கொல்கட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கேம் கம்மி ஆடி இருக்காங்க, டெல்லியோட ஒரு கேம் கம்மி ஆடி இருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆன் டெல்லி டு ப்ரொசீட் ஃபர்தர். அங்க கேகேஆர்ல பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒன்னு ரகுவன் சிங் மேல கீழே வந்து ரிங்கு, இந்த 2 6 தான் அடிக்கிறாங்க, அவர் எவனும் அடிச்சதே கன்சிடர் அடிச்சதே கிடையாது. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வெர்சஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ஆஃப் கேகேஆர், ஸ்டார்க் வெர்சஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர் ஆஃப் கேகேஆர். இதுதான் நாளைக்கு செட் த மொமெண்டம். டெல்லி டாஸ் ஜெயிச்சாலும் செட் போய் முதல்ல பேட்டிங் பண்ணி தூக்கி போட்டு மிதிச்சு 8 ஓவரும் ஸ்பின்னை எப்படியா கவுண்டர் பண்ணி தூக்கி போட்டு மிதிச்சு காலி பண்ணுங்க. இல்ல டாஸ் ஜெயிச்சு கல்கட்டா பேட்டிங் பண்றாங்கன்னா ஸ்டார்க்கை வச்சு 2 ஓவர் சல்லுன்னு விக்கெட் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோனா பி வந்து டெல்லி கேம்ஸ் டு லூஸ் மாதிரி தான் தோணுது. கேகேஆர் கேம் மாதிரி எங்கேயும் தெரியல, டெல்லி கேம் டு லூஸ் மாதிரி தான் தோணுது எனக்கு. சார் கேகேஆர் வந்து ஆல்மோஸ்ட் பிரிட்டி சேம் தான், பெருசா சேஞ்சஸ் இருக்காது, அதே மாதிரி தான் போவாங்க. But one KKR earlier KKR now is a well set side today. So expect Manish Pandey to play. அப்படியே டெல்லின்னு வந்துட்டா சார், லாஸ்ட் கேம் கருண் நாயர் ஆடினாரு, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எப்பவுமே ஆடுறாங்க. சோ யார் வந்து ஆடணும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? I don't think Karun Nair should be playing because he doesn't fit the scheme of things actually. I don't know. விப்ராஜ் ஆடலாமா சார்? விப்ராஜ் ஆடலாம். இவங்களுக்கு வந்து பாரு, நீங்க வந்து பில்லர், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம் செம்ம டீம், ஆசுதோஷ் செம்ம டீம். அதெல்லாம் டாப்ல வந்து கேஎல் ராகுல் ஆட வச்சானா போதும், சூப்பர் டீம் ஆக்சுவலி. இந்த மாதிரி 100% ட்ரூ சார். இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் வச்சு தோக்குறது அங்கலாப்பா இருக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சோ அப்படியே பிரெடிக்ஷன்ஸ் பேர்லாம் ஷீர் சார். டெல்லி வின் பண்ணனும் சொல்றேன் நானு. ஓகே, they have to win tomorrow. டெல்லி ரோர் மச்சான். ஓகே, ஸோ நான் வந்து கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்றேன். அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் கேகேஆர் வில் வின். அப்படியே வந்து மக்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சொல்லுங்க சார். இல்ல அவங்க எதுக்கு அந்த விக்கெட் நம்பர் 6 போட்டிருக்காங்க சொல்றேன் நான். ஏன்னா they don't want to face வருண் and சுனில் நாயர். அதனால they want to equalize that one. That is why they are very safe பண்றாங்க. இல்ல அவங்க வந்து அந்த த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஹோம் டீம் வரும்போது ஹோம் டீம் தான் டாஸ் போடுறது, கால் பண்றாங்க. அதே மாதிரி ஹோம் டீம் கேன் ப்ரிப்பேர் த பிச். ஏன் அட்வான்டேஜ் நான் பிச் ரெடி பண்ண முடிஞ்சா நீ அடிச்சுக்கோ, வாங்கடே மாதிரி பாட்டா தரைய போடுறேன், என்ன அடிக்கிறதா நீ அடிக்கல, நான் திருப்பி அடிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, சோ மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. until then thank you from Snithian, Shir sir and Shamru. Thank you.